Hi guys, இன்னைக்கு சண்டே, அதுலேயும் மேட்ச் டே. நம்ம மைண்ட் கண்டிப்பாக சும்மாவே இருக்காது. அதனால ஃப்ரிட்ஜில் இருந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமு அதோட சேர்த்து கொஞ்சம் மேங்கோஸ் இருந்துச்சு. இது ரெண்டுமே வச்சு மேங்கோ வெண்ணிலா மேஜிக் அப்படின்னு சொல்லி ஒரு டெசர்ட் பண்ணோம். இட் டர்ன்ட் அவுட் ஸோ குட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துகிட்டு, பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இதெல்லாம் மெல்ட் ஆன உடனே நான் வந்து ஒரு கப் ஆஃப் ஒரு கம்ப்ளீட் மேங்கோ எடுத்திருந்தேன். அதோடு சேர்த்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர். உங்களுக்கு சுகர் வேணாம், ஹெல்த்தியாக சாப்பிடணும்னா நீங்கள் ஜாகரி கூட எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கோங்க. இது வந்து நான் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி க்ளாஸி ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டவே இருக்கணும். நான் வந்து இங்கே மேங்கோ கொஞ்சம் சங்க்ஸாக எடுத்திருக்கேன். அப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்படி பிடிக்காது ஆனால் மொத்தமாக ஜெல்லியாக தான் வேணும் அப்படின்னு நினச்சா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா அந்த ஜெல்லியாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டு ஜெல்லியாக வந்துடும். இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ஒன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லோ ஹீட்டில் தான் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்படி லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளாஸியாக அண்டு உங்களுக்கு ஜெல்லியாக வரும். இதெல்லாம் கூல் டவுன் பண்ணிக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டில் நம்ம ஐஸ்கிரீம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் டாப்பிங்ஸ் எடுத்தது வந்து நட்ஸ் தான் எடுத்துருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்தா பிஸ்கெட்ஸுமே நான் எடுத்தேன். உங்களுக்கு வந்து டாப்பிங்ஸ் இது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் சோக்குடு ஆல்மண்ட்ஸு, வால்நட்ஸு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டேட்ஸ் எடுத்துக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி யூ. ஃப்ரூட் போட்டுக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி யூ. இட்ஸ் யுவர் சாய்ஸ். வேணாம்னா நீங்கள் யூ கேன் ஆல்சோ அவாய்ட் இட். இதுக்கு தேவையானது வந்து நான் வந்து ஒரு கப் ஆஃப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். அமுலில் இருந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். என்கிட்ட வந்து ஸ்கூப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் ஸ்ட்ரக்சரில் நான் வந்து ஐஸ்கிரீம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம கூல் டவுன் பண்ணி வச்சுருந்த இந்த மேங்கோ கேரமலுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடலாம்னு நினச்சி ஒரு கப்புக்கு நான் வந்து ஃபுல் கேரமல் ஊற்றிக்கிட்டேன். ஸோ நல்லா வந்து கேரமல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அகைன் திரும்பி நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டுருக்கேன். அண்ட் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் பிளேட்டிங்கில் வந்து நான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். எனக்கு சரியாகவே பிளேட் பண்ண தரல. அதோடு சேர்த்து நான் வந்து இந்த மாதிரி பவுடர் பிஸ்கட் அரைச்சி வச்சுருந்த பவுடருமே ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஐஸ்கிரீம் மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரொம்ப அந்த சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும். see his reaction. இதோட சேர்த்து சாப்பிட்டேன். கம்ப்ளீட்டாக பிளேட் முடிச்சிட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ ஐஸ்கிரீம் லெஃப்ட். அண்ட் நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். I'll keep on posting and thank you so much.